எப்போதாவது சிந்தித்துப் பார்த்திருக்கிறீர்களா? நாம் செய்த பாவங்கள் அனைத்தும் ஒரு பெரிய மலை போல நமக்கு முன்னால் குவிந்து கிடந்தால் எப்படி இருக்கும்? அந்த பாவச் சுமை நம்முடைய மனதை அழுத்தி அல்லாஹ்வின் அருளிலிருந்து நம்மை தூரமாக்கி விடுமோ என்ற ஒரு அச்சம் இதயத்தை வாட்டுமல்லவா? ஆனால் அந்த மலை போன்ற பாவங்களைக் கூட பனியைப் போல உருகச் செய்யும் ஒரு சக்தி வாய்ந்த புதையல் நம் நாவிலேயே இருக்கிறது என்று சொன்னால் நம்புவீர்களா? ஆம், சொர்க்கத்தின் திறவுகோல் என்று சொல்லப்படும் ஒரு திக்கர். அதை தினமும் 100 முறை சொல்வதால் உங்கள் வாழ்வில் என்னென்ன அற்புதங்கள் நிகழும் என்பதைத்தான் இந்த காணொளியில் நாம் பார்க்கப் போகிறோம். இந்த எளிமையான திக்கர் உங்கள் பாவங்களை அழித்து உங்களை அல்லாஹ்வின் நெருங்கிய பாதுகாப்பில் வைக்கும் ரகசியத்தை முழுமையாக தெரிந்து கொள்ள இந்த காணொளியை இறுதி வரை காணுங்கள். அல்லாஹ் நம்மை ஒரு பலவீனமான படைப்பாகத்தான் படைத்திருக்கிறான். நாம் அறிந்தோ அறியாமலோ வேண்டுமென்றோ அல்லது தவறுதலாகவோ அனுதினமும் எத்தனையோ தவறுகளையும் பாவங்களையும் செய்துவிடுகிறோம். நம் கண்கள், காதுகள், நாக்கு, ஏன் நம்முடைய எண்ணங்கள் மூலமாக கூட பாவங்கள் நிகழ்ந்து விடுகின்றன. இந்த பாவங்கள் சேரச் சேர நம் உள்ளத்தில் ஒரு இருள் வந்து சூழ்ந்து விடுகிறது. மன அமைதி குறைகிறது. வாழ்க்கையில் பரக்கத், அதாவது அருள் வளம் குறைகிறது. நம்முடைய பிரார்த்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்படுவதில் தாமதம் ஏற்படுகிறது. மிக முக்கியமாக அல்லாஹ்விற்கும் நமக்கும் இடையில் இந்த பாவங்கள் ஒரு திரையை உருவாக்கி விடுகின்றன. இந்த பாவச் சுமையுடன் மறுமையில் அல்லாஹ்வின் சமூகத்தில் நான் எப்படி நிற்பேன் என்ற வேதனை ஒவ்வொரு உண்மையான இறை நம்பிக்கையாளரின் உள்ளத்திலும் இருக்கும். சிலர் நினைக்கலாம், இவ்வளவு பாவம் செய்துவிட்டேனே, எனக்கு இனி மன்னிப்பே கிடையாதா? அல்லாஹ்வின் அருளை நான் பெறவே முடியாதா என்று. நிச்சயமாக இல்லை. அல்லாஹ்வின் கருணை அவனுடைய கோபத்தை விட மிகைத்து நிற்கிறது. அதற்கு அல்லாஹ் தன் திருமறையில் என்ன அழகான பதிலைச் சொல்கிறான் பாருங்கள். வசனத்தின் சுருக்கம்: என் அடியார்களே, உங்களுக்கு நீங்களே அநீதி இழைத்துக் கொண்டாலும் அல்லாஹ்வின் அருளில் ஒருபோதும் நம்பிக்கை இழக்காதீர்கள். நிச்சயமாக அல்லாஹ் உங்கள் பாவங்கள் அனைத்தையும் மன்னிப்பான். அவன் மிக்க மன்னிப்பவன், பெரும் கருணையாளன். இந்த வார்த்தைகள் நமக்கு எவ்வளவு பெரிய ஆறுதலை தருகின்றன. அந்த மன்னிப்பை நாம் எப்படி பெறுவது? அதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? இதோ அதற்கான மிக எளிமையான ஆனால் மிக சக்தி வாய்ந்த ஒரு வழியைத்தான் நம் தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். லா இலஹ இல்லல்லாஹு, அல்லாஹ்வைத் தவிர வேறு இறைவன் யாரும் இல்லை. வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வைத் தவிர வேறு யாரும் இல்லை. இந்த வார்த்தை திக்ருகளிலேயே சிறந்தது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். இது பிரபஞ்சத்தின் ஒரே இறைவன் அல்லாஹ் மட்டுமே என்று நாம் செய்யும் ஒரு சத்திய பிரமாணம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட திக்ரை தினமும் 100 முறை ஓதினால் நம்ப முடியாத நன்மைகள் கிடைக்கும் என்று நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். அந்த முழுமையான திக்ர் இதுதான்: லா இலாஹ இல்ல அல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹ்வ அலா குல்லி ஷைஇன் கதீர். இதன் பொருள், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வைத் தவிர வேறெவருமில்லை. அவன் தனித்தவன். அவனுக்கு இணை யாருமில்லை. அவனுக்கே ஆட்சி அதிகாரம் உரியது. அவனுக்கு புகழ் அனைத்தும் உரியது. அவன் எல்லாவற்றின் மீதும் வலிமையுள்ளவன். இந்த துஆ வெறும் வார்த்தைங்கல்ல. இது ஒரு முஸ்லிமோட வாழ்க்கையோட அடித்தளம், அவனோட கொள்கை பிரகடனம். இதோட அர்த்தத்தை நாம புரிஞ்சிக்கிட்டா இதோட சக்தியை இன்னும் ஆழமா நம்மால உணர முடியும். இந்த துஆவோட சிறப்பை பத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்லிருக்காங்கன்னு இப்ப பார்க்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, யார் ஒரு நாள்ல 100 தடவை இந்த துஆவை சொல்றாரோ அவருக்கு 10 அடிமைகளை விடுதலை செஞ்ச நன்மை கிடைக்கும். அவருக்கு 100 நன்மைகள் எழுதப்படும். அவரோட கணக்கிலிருந்து 100 பாவங்கள் அழிக்கப்படும். அது மட்டுமில்லாம அன்னைக்கு நாள் முழுக்க சாயங்காலம் வரைக்கும் ஷைத்தான் கிட்ட இருந்து அவருக்கு பாதுகாப்பு கிடைக்கும். அவரை விட சிறப்பான ஒரு செயலை செஞ்சவர் யாருமே இருக்க முடியாது, அவரை விட அதிகமா இந்த திக்ரை செஞ்சவரைத் தவிர. ஆதாரம் புகாரி, முஸ்லிம். சுப்ஹானல்லாஹ், என்ன ஒரு அற்புதமான செய்தி! 100 தடவை சொல்ல எவ்வளவு நேரம் ஆகும்? மிஞ்சிப்போனா ஒரு 10 நிமிஷம். அந்த 10 நிமிஷத்துல இவ்வளவு பெரிய நன்மைகளா? 10 அடிமை விடுதலை, 100 நன்மை, 100 பாவம் அழிப்பு, நாள் முழுக்க பாதுகாப்பு. இதைவிட பெரிய லாபம் வேற என்ன இருக்க முடியும்? இந்த ஹதீஸ்கள் எல்லாம் நமக்கு ஒன்னே ஒன்னுதான் காட்டுது: அல்லாஹ் நம்மள மன்னிக்கிறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கிறான். அதுக்காக ரொம்ப எளிமையான ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த வழிகளை நமக்கு கத்துக் கொடுத்திருக்கிறான். நாம செய்ய வேண்டியதெல்லாம்
அத கெட்டியா பிடிச்சுக்கிறது தான். செஞ்ச பாவங்களோட பாரத்தால துவண்டு போயிருந்த மனசுகளுக்கு இந்த சக்தி வாய்ந்த திக்ர் ஒரு பெரிய மருந்தா, ஒரு நம்பிக்கை வெளிச்சமா இருக்கும்னு நான் நம்புறேன். பாவம் பண்ணாத மனுஷங்களே இல்லை. ஆனா பாவத்திலிருந்து மீண்டு வரணும்னு நினைக்காதவங்க தான் அல்லாஹ்வோட கருணைய விட்டு தூரமா போயிடுறாங்க. நீங்க செஞ்ச பாவம் எவ்வளவு பெருசா இருந்தாலும் சரி, தயவு செஞ்சு அல்லாஹ்வோட அருள்ல நம்பிக்கைய மட்டும் இழந்துடாதீங்க. உண்மையான மன வருத்தத்தோட அவன் பக்கம் திரும்புங்க. இந்த சக்தி வாய்ந்த திக்ரை உங்க நாக்கோட நிரந்தர முழக்கமா மாத்துங்க. எப்ப உங்க நாக்கு அல்லாஹ்வோட திக்ரால ஈரமா இருக்கோ, அப்ப உங்க உள்ளம் பிரகாசமாகும். உங்க பாவங்கள் மன்னிக்கப்படும். உங்க கவலைகள் காணாம போகும். நீங்க அல்லாஹ்வோட பாதுகாப்பு வளையத்துக்குள்ள வந்துடுவீங்க. இதைவிட பெரிய பாக்கியம் நமக்கு என்ன வேணும்? எல்லாம் வல்லல்லாஹ் நம்ம எல்லாரோட தெரிஞ்சும் தெரியாமலும் செஞ்ச பாவங்களை மன்னிப்பானாக. இந்த துஆவை நம்ம வாழ்க்கையோட ஒரு அங்கமாக்கி, அதன் மூலமா இந்த உலகத்திலும் மறுமையிலும் ஜெயிக்கிறதுக்கு அருள் புரிவானாக. நம்ம எல்லாருடைய உள்ளங்களுக்கும் அவன் அமைதியையும் நிம்மதியையும் தந்தருள்வானாக. ஆமீன். நான் இப்போ ஒரு விஷயம் சொல்லப் போறேன். நீங்க நம்பவே மாட்டீங்க. 70,000 வானவர்கள் உங்களுக்காக நாள் முழுக்க துஆ செய்வார்கள். இதுக்கு நீங்க செய்ய வேண்டியது காலையில வெறும் 1 நிமிஷம் இந்த 3 வரியை சொல்றதுதான். இன்னைக்கு நாம இந்த 1 நிமிஷ சேலஞ்சை எப்படி ஜெயிக்கிறதுன்னு பார்க்க போறோம். இது வெறும் பேச்சு இல்ல, இது ஒரு நிரூபிக்கப்பட்ட ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்லியிருக்கிறாங்க. யார் காலையில சூரா ஹஷ்ரீன் கடைசி 3 ஆயத்தை ஓதுறாரோ, அவருக்கு 70,000 வானவர்கள் மாலை வரை பாவ மன்னிப்பு கேட்பார்கள். நான் இந்த வீடியோவோட கடைசியில இது எப்படி என் வாழ்க்கையையே மாத்துச்சுன்னு சொல்றேன். ஓகே, நாம என்ன ஓதணும்? ரொம்ப சிம்பிள். வெறும் 3 வரிதான். சூரா ஹஷ்ரீன் கடைசி 3 ஆயத்துகள். ஹுவல்லாஹு அல்லதி லா இலாஹ இல்லா ஹுவல் ஆலிமுல் கைபி வஷ்ஷஹாதா ஹுவர் ரஹ்மானுர் ரஹீம். அவனே அல்லாஹ், வணக்கத்திற்குரியவன், அவனைத் தவிர வேறு நாயன் இல்லை. மறைவானதையும் பகிரங்கமானதையும் அறிபவன், அவனே அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன். ஹுவல்லாஹு அல்லதி லா இலாஹ இல்லா ஹுவல் மலிக் அல் குத்தூஸ் அஸ்ஸலாமுல் முஃமின் المهيمن العزيز الجبار المتكبر سبحان الله عما يشركون. அவனே அல்லாஹ், வணக்கத்திற்குரிய நாயன், அவனைத் தவிர வேறு யாரும் இல்லை. அவனே பேரரசன், மிகப் பரிசுத்தமானவன், சாந்தியளிப்பவன், தஞ்சமளிப்பவன், பாதுகாப்பவன், யாவரையும் மிகைப்பவன், அடக்கியாள்பவன், பெருமை குறித்தானவன். அவர்கள் இணை வைப்பவற்றையெல்லாம் விட்டு அல்லாஹ் மிகத் தூய்மையானவன். ஹுவல்லாஹுல் காலிகு அல் பாரிஉல் முஸவ்விரு லஹுல் அஸ்மாஉல் ஹுஸ்னா யுஸப்பிஹு லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த் வஹுவல் அஸீஸுல் ஹகீம். அவன்தான் அல்லாஹ், படைப்பவன், ஒழுங்குபடுத்தி உண்டாக்குபவன், உருவமளிப்பவன். அவனுக்கு அழகிய திருநாமங்கள் இருக்கின்றன. வானங்களிலும் பூமியிலும் உள்ளவையாவும் அவனையே தஸ்பீஹு செய்து துதி செய்கின்றன. அவனே யாவரையும் மிகைத்தவன், ஞானம் மிக்கவன். இதை எப்போ செய்யணும்? காலையில எழுந்ததும், வேற எதையும் செய்யறதுக்கு முன்னாடி. இதுக்கு 1 நிமிஷம்தான் ஆகும். ஒரு நாள் முழுக்க உங்கள பாதுகாக்கப் போற ஆன்மாவுக்கான கவசம் இது. நீங்க இதை மாலையிலும் செஞ்சா உங்களுக்கு டபுள் மடங்கு பாதுகாப்பு. இதோட பலன்கள் என்னன்னு கேட்டா நீங்க அசந்துடுவீங்க. 70,000 வானவர்கள் நாள் முழுக்க உங்களுக்காக துஆ செய்வாங்க. யோசிச்சு பாருங்க, 70,000. உங்க பாவங்கள் கடல் நுரை அளவுக்கு இருந்தாலும் மன்னிக்கப்படும். டோட்டலா கிளீன். நீங்க தனியா இருக்கீங்கன்னு ஃபீல் பண்ணவே மாட்டீங்க. ஒரு வானவர் படையே உங்களோட இருக்கும்.